My dear brothers and sisters in Christ Lord Jesus, கிறிஸ்துவுக்குள்ளான என் அருமையான சகோதர சகோதரிகளே, I bring God's special greetings to you in Jesus name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். And it is always my great joy to meet you through this wonderful program Miracle Evening. இந்த அற்புத மாலை என்கின்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். And I know most of you are watching this program from Chennai, from Karnataka, from Kerala and Andhra and India. It could be any part of India and even from the other nations. இந்த செய்தியானதை இந்திய தேசத்திலிருந்தும் இந்திய தேசத்திற்குள் இருக்கிறதான தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் உலகத்தில் இருக்கிற அநேகர் இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். Expect a miracle and God will do a great miracle in your life. அற்புதத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பார்ப்போடு கூட இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் அற்புதத்தை நிச்சயமாக செய்வார். And as you watch this wonderful message, just open up your heart and your spirit so the word will go deep in you and God will give you your miracle. இருதயத்தை திறந்த வண்ணமாக இந்த செய்தியை உங்கள் வாழ்க்கையிலே கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையானது உங்களுக்குள்ளாக கிரியை செய்து உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் அற்புதத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். பிரியமானவர்களே, A warning against the extramarital affairs. திருமணத்துக்கு அடுத்த தகாத உறவுகளுக்கு விரோதமாக எச்சரிப்பின் செய்தியை இன்றைக்கு கேட்க இருக்கிறோம். And today we see in our Christian world extramarital affairs are at the peak. கிறிஸ்தவ உலகத்திலே இன்றைக்கு நாம் பார்க்கும்போது திருமணத்திற்கு அடுத்த தகாத உறவுகள் அதிகமாக உச்சத்திலே இருக்கிறது. Spirit-filled believers, ஆவில் நிறைந்த விசுவாசிகள், wonderful people of God, தேவனுடைய அருமையான ஜனங்கள், wonderful families, கிறிஸ்துவுக்குள் அருமையான குடும்பங்கள், wonderful servants of God, தேவனுடைய அருமையான ஊழியர்கள், but somewhere down the line they get into extramarital affairs. அவர்களுடைய வாழ்க்கையிலே எங்கேயோ சில காரியங்கள் தப்பி திருமணத்திற்கு அடுத்த தகாத உறவுக்குள்ளாய் போயிருக்கிறார்கள். And today we are giving so much room to the enemy. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதிராளிக்கு ஒரு அறையை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொடுக்கிறோம். And it is bringing so much of damage our lives. அவைகள் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான சேதாரங்கள் உண்டாகுகிறது. It is bringing damage inside the family life. It is bringing damage to the body of Christ. And it is bringing damage in the ministry. நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்திலும் ஊழியத்திலும் எல்லா காரியத்திலும் இந்த காரியமானது ஒரு மாபெரும் சேதாரத்தை உண்டாக்குகிறதாக இருக்கிறது. And more than that, the testimony of Lord Jesus Christ is getting damaged in our life. இதையெல்லாம் தாண்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சாட்சி சேதாரமாகிறது. பிரியமானவர்களே, It brings shame to the name of Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு அவமானத்தை கொண்டு வருவதாக இருக்கிறது. And I am standing here as a voice of Lord Jesus Christ. நான் இங்கே கர்த்தருடைய சத்தமாக உங்களோடு கூட நின்று கொண்டிருக்கிறேன். He made me to stand as his prophetic voice, and what the Spirit of the Lord tells me to speak to my people, I am ready to release to you. கர்த்தர் என்னிடத்திலே சொன்ன சத்தியத்தை நான் இந்த இடத்துல நின்று கொண்டு உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது. Because that is the work, that is the duty of a real prophet.
அதுதான் உண்மையான கடமையா இருக்கிறது ஒரு உண்மையான தீர்க்கதரிசிக்கு. And today God is speaking to you no matter from whichever part or corner of the globe you are watching this program. நீங்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் உலகத்திலே எந்த மூலையிலே நீங்கள் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி. Hallelujah. Hallelujah. First Thessalonians chapter 4 verse 3 to 5. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4வது அதிகாரம் 3 to 5 வசனங்கள். For this is the will of God, your sanctification, that you should abstain from sexual immorality. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடியே நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து, that each of you should know how to possess his own vessel in sanctification and honor. உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, not in passion of lust like the Gentiles who do not know about God. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல். What a beautifully the word of God reveals the truth. எவ்வளவு அழகாக தேவனுடைய வார்த்தை இங்கே நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது பாருங்கள். God is speaking to us from the word of God. கர்த்தர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையிலிருந்து பேசுகிறார். That is the will of God, that you must maintain sanctification in your marriage life. நம்முடைய திருமண வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாய் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறது. And we should abstain from sexual immorality. பாலியலுக்கு அடுத்த இச்சைகளுக்குள்ளாக நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவைகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. We should possess his own vessel in sanctification and honor. That means you should enjoy with your own spouse, and that is how you can have sanctification and you can honor God. உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் கனம் பண்ணும்படியாக இங்க வேதம் சொல்லுகிறது. அப்படிதான் நம்முடைய திருமண வாழ்க்கையிலே நம்முடைய மனைவியை கணவனை நாம் சென்றடைந்து அவர்களோடு கூட ஒன்றாய் இணைந்து நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அதுதான் தூய்மையானதா இருக்கும். Not in the passion of lust like Gentiles they do. அந்நியர்கள் மோக இச்சைக்குட்பட்டு இருக்கிறது போல அல்ல. And how these extramarital affairs starts in your life. நம்முடைய வாழ்க்கையிலே திருமணத்தை தாண்டிய தகாத உறவுகள் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், you start feeling low steam, you feel very low in your life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏதோ தாழ்விலே இருக்கிறது போல உணர்கிற அந்த வேளையில், there is no love between husband and wife. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிறதான அந்த அன்பானது தனிந்து போகிறதாய் காணப்படுகிறது. You don't spend time together with husband and wife. கணவன் மனைவிக்குள்ளாக நேரம் செலவிடுகிறது மிகவும் குறைந்ததாய் காணப்படும். Maybe wife may be longing to spend quality time with husband. மனைவியானவள் கணவனோடு கூட நல்ல நேரத்தை செலவிட வேண்டும் என்று விரும்புவார்கள். And that is why God gives marriage, so that woman and man comes together and they will remain together. They will be able to love each other, they will be able to share about each other, they will be able to care about each other, and they will glorify the name of Lord Jesus Christ. ஆகவேதான் தேவன் திருமணம் என்கின்ற பந்தத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கணவனும் மனைவியும் ஒன்றாய் இணைந்து அவர்கள் நேரம் செலவிட்டு ஒருவரை ஒருவர் அன்பை பரிமாறி கொள்வது நிமித்தமாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் பரிசுத்தமாக்கப்பட்டு நம் நடுவிலே மகிமைப்படுத்தப்படுகிறது. But when we don't see this thing inside the marriage, then only extra marital affair starts. இப்படிப்பட்ட பரிசுத்தமான காரியங்களை அனுபவிக்காத நிமித்தமாக தான் திருமணத்துக்கு அடுத்த தகாத உறவுகள் நம் வாழ்க்கையிலே நுழைகிறதாய் காணப்படுகிறது. Lack of love and spending quality time. நேரத்தை சரியாக செலவிடாதது நிமித்தமாக கணவன் மனைவிக்குள்ளாக ஆகவேதான் இந்த காரியங்கள் வருகிறது. Circumstances, situation, suddenly some situation come, wife is in other city, husband is in other city. சூழ்நிலைகள் காரணமாக மனைவியானவர்கள் வேறு ஒரு பட்டணத்திலும் கணவரானவர் வேறொரு பட்டணத்திலும் இருக்கிற சூழ்நிலையில், then there is no bond, there is no proper communication, there is no proper love, and then extramarital affair starts in your life.
இருவருக்கும் இடையே ஒரு நல்ல பேச்சுவார்த்தை இல்லாத சூழ்நிலை, இருவருக்குள்ளும் ஒரு பந்தம் இல்லாத சூழ்நிலையில் தான் இந்த திருமணத்திற்கு அடுத்த பாலியல் காரியங்கள் வாழ்க்கையிலே ஆரம்பிக்கிறது. Emotional comfort. You long for that emotional comfort. If you are a husband, you long from other women, and when you get that emotional comfort and you start getting connecting to that woman, same applies to a woman. மன ரீதியான சில தேவைகள் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த தருணத்தில் தானே வேறு பெண்களிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற அந்த ஆறுதலான வார்த்தைகளும் ஆறுதலான காரியங்கள் நிமித்தமாக கணவன் தகாத உறவுகளிலோ மனைவி தகாத ஆண்களிடத்திலோ சென்று இப்படிப்பட்ட குளறுபடிகள் ஏற்படுகிறது. And it all starts with friendship, with one text or a phone call. இது எல்லாம் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் நண்பர்களோடு இருக்கிறதான ஒரு போன் காலிலோ அல்லது நாம் செய்கிற இந்த டெக்ஸ்ட் மெசேஜில் இருந்து தான். And suddenly you get in touch with them. திடீரென்று நாம் அவர்களோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுகிறோம். And you start sharing. பின்பதாக நாம் நம்முடைய காரியங்களை அவரோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். And slowly your bond becomes strong. கொஞ்சம் கொஞ்சமாக இருவருக்குள்ளாக இருக்கிற அந்த உறவானது வலுப்பெறுகிறது. And that turns into extramarital affair. அதுதான் திருமணத்தை தாண்டிய தகாத உறவாய் கடைசியிலே மாறிவிடுகிறது. Same way wife, she longs for all this thing because she may be not getting from her own husband and she may be getting from another man, and slowly that friendship, that text, that call, that social media, and it turns into extramarital affair. மனைவியானவர்களுக்கு தன் கணவனிடத்திலிருந்து இப்படிப்பட்ட அன்பும் கரிசனையும் பாதுகாப்பும் உணர்வும் கிடைக்காதபடினாலே வேறு ஆண்களிடத்திலிருந்து இது கிடைக்கும் பொழுது போன் மூலமாக மற்ற காரியங்கள் மூலமாக கிடைக்கும் பொழுது அவர்களுடனே இணைந்து இந்த திருமணத்திற்கு அடுத்த பந்தத்திற்குள்ளாய் போய்விடுகிறார்கள். But you cannot fool yourself, you cannot be deceived by devil. நாம் நம்மையே ஏமாற்றிக் கொண்டு பிசாசினால் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும். And your behavior starts getting changed. நம்முடைய செயல்பாடானது மாறுகிறதாய் காணப்படும். You start hiding things from your spouse. உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே மனைவி கணவனுக்கோ கணவன் மனைவிக்கோ காரியங்களை மறைக்கிறதை காணப்படும். And you start getting angry for every little things. சின்ன சின்ன காரியத்திற்கு கூட கோபப்படுகிறவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். And you try to defend yourself, you try to protect yourself, and you try to have overreaction. நாம் நம்மையே தற்காத்துக் கொள்ளும்படியாய் காரியங்களை செய்வோம், அல்லது என்றால் நாம் அதிகமாக நடிக்கிறவர்களாய் காணப்படுவோம். That is how the deception takes place in your life. அப்பேற்பட்ட அந்த வஞ்சகமான காரியங்கள் நம் வாழ்க்கையில் இப்படிதான் செயல்படும். Even you start hiding your financial accountability. நம்முடைய கணக்கு வழக்குகளை கூட நாம் மறைத்து மாற்றி மனைவிடத்தில் காண்பிக்கிறவர்களாய் காணப்படுவோம். No more you are transparent to each other and you start hiding your financial matters. You don't reveal. Husband doesn't reveal to wife. Wife doesn't reveal to husband because you are into extramarital affair. You spend a lot of money over other woman or you spend a lot of money over other man. திருமணத்திற்கு அடுத்த தகாத உறவுக்குள்ளாய் இருக்கிற ஒரு நபர் எப்படிப்பட்டவராய் இருப்பார்கள் என்றால் குடும்பத்திலே பண விஷயத்திலே ஒருவருக்கு ஒருவர் மறைவாக காரியங்களை வெளிப்படையாய் பேசாமல் எல்லாவற்றையும் மூடி மறைத்து தனக்கு பந்தமாய் இருக்கிற அந்த பெண்ணிடத்திலே அதிகமான பணத்தை செலவழிப்பது நிமித்தமாக அவர்கள் இப்படிப்பட்ட தவறுகளை செய்வார்கள். And there is no more transparency. Your transparency is completely gone. அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த ஒளிவு மறைவு அற்ற அந்த சூழ்நிலையானது இல்லாமல் அவர்கள் அதிலிருந்து விலக்கப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். And the consequence of this all leads you, and no more you have your own marriage life testimony. இவைகளின் வாயிலாக இதனுடைய முடிவு பலன் என்னவா இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே திருமணத்தினுடைய நிறைவு காணப்படாமல் இருக்கும். And today so many families are struggling with this extramarital affairs. இன்றைக்கு अनेक குடும்பங்கள் திருமணத்திற்கு அடுத்த தகாத உறவுக்குள்ளாய் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். I am especially talking about the Christian
circle, Christian communities. நான் குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள் இடையே இருக்கிற இந்த காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். That means you are not satisfied inside your marriage and you long for somebody else. திருமண பந்தத்திற்குள்ளாக உங்களுக்கு திருப்தி இல்லாத காரணத்தினாலே நீங்கள் வேறு இடத்துல ஏதாவது காரியத்தை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள். Because the word of God says in 1 Corinthians 7:3, 1 கொரிந்தியரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. let the husband render to his wife with the affection due her, and likewise the wife also should love her husband. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள் என்று. Husband should show that affection to his wife. கணவன் ஆனவன் தன் மனைவியிடத்திலே அந்த அன்பையும் கரிசனையும் காண்பிக்க வேண்டியதா இருக்கிறது. If I don't show that affection to my wife, நான் என்னுடைய கரிசனையை என்னுடைய அன்பை மனைவிக்கு காண்பிக்கவில்லை என்றால், I will not know what she is going through in her life. அப்படி நான் செய்யாத பட்சத்திலே என் மனைவியுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியாது. I may say I am busy. நான் சொல்லலாம் நான் பல அலுவல்களிலே இருக்கிறேன் என்று சொல்லி. I have a lot of work to do. என்னுடைய வாழ்க்கையில பல வேலைகள் இருக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி. I have a lot of projects to do. எனக்கு நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி. I have a lot of ministry to do. எனக்கு நிறைய ஊழியங்கள் இருக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி. No, my brother and my sister, that is the lie of the devil. இல்லவே இல்லை பிரியமானவர்களே, இது பிசாசினுடைய மிகப்பெரிய பொய்யா இருக்கிறது. The moment we say busy itself is a deceiving word from the enemy. எதிராளி இடத்திலிருந்து வருகிறதான ஒரு வார்த்தையா இது இருக்கிறது. நான் மிகவும் அலுவலா இருக்கிறேன், ரொம்ப வேலையா இருக்கிறேன் என்று சொல்லி. And then we don't understand the real importance of family life. அது நிமித்தமாக நம்முடைய குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். And today so many they are into extramarital affairs. இன்றைக்கு अनेகர் இப்பேற்பட்ட திருமணத்திற்கு அடுத்த தகாத உறவிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். And that brings the great disaster. அது மாபெரும் வீழ்ச்சியை கொண்டு வரும். It brings lot of shame and pain. அது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவமானத்தையும் வலியை கொண்டு வரும். It doesn't give you peace of mind. அது நமக்கு சமாதானமான ஒரு மனநிலையை கொடுக்காது. It makes you to live a dual life. அது ஏதோ காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தள்ளும். It completely ruins and it makes you to live in a different world. அது முழுவதுமாய் நம்மை அழித்து அது வித்தியாசமான ஒரு உலகத்திற்குள்ளாய் நம்மை கொண்டு சென்று விடும். They will be in deep thoughts at home, physically present but mentally absent. When you are in extramarital affair, you will be physically present but mentally you will be absent. யாரெல்லாம் திருமணத்திற்கு அடுத்த தகாத உறவுக்குள்ளாய் இருக்கிறார்களோ அவர்கள் சரீர பிரகாரமாக இருக்கிறதை போல தோன்றும், ஆனால் அவர்களுடைய சிந்தையோ வேற எங்கேயோ சென்று கொண்டு வேற எந்த காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் இருப்பார்கள். And you no more want to share your social media. It could be your password or your financial transactions. All you starts hiding. அவர்கள் எப்பேற்பட்டவர்களாய் காணப்படுவார்கள் என்றால் எல்லாவற்றுக்கும் பாஸ்வேர்டு போட்டு வைத்து மறைப்பார்கள். எல்லா காரியத்தையும் தன் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு மறைந்து வாழ்கிறவர்களாய் இருப்பார்கள். And if suddenly husband or wife asks you, say, why are you asking this question? Why? It is mine. I cannot tell you. But if you are a real husband and wife, without anything, you will just share your password, your transaction details, everything. You will have the transparency. You will be so clear in your conscience, in your mind, in your spirit, because you are the husband and wife. இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளாக வஞ்சிக்கப்பட்ட ஒரு கணவனாகவோ மனைவியாகவோ இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளாக மிக அதிகமாக ஒளிவு மறைவு காணப்படும். அவர்கள் எந்த காரியத்தையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். இது என்னுடையது, நான் தான் இதை வைத்துக் கொள்ள வேண்டும், நான் உனக்கு காண்பிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒளிவு மறைவான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள். ஒருவேளை உண்மையாய் நாம் இருப்போம் என்றால் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் எல்லாவற்றையும் திறந்த வண்ணமாய் நாம் காணப்படுவோம். And as I shared with you, the first thing in marriage, God does not want us to fall into sexual immorality. முதலாவதாக நான் உங்களுக்கு சொன்னேன்,
கர்த்தர் நம்மை இப்பேற்பட்ட பாவத்திற்குள்ளாக பாலியருக்கு ஏதுவான இந்த இச்சையின் பாவத்திற்குள்ளாக நாம் போய் விழக்கூடாது என்பதாக. And today thousands of families, they cry, they call us, their hearts are broken and they say, my husband is in extramarital affair, my wife is in, and we cry, we listen and we pray for them. இன்றைக்கு எனக்கு அநேக ஃபோன் கால் வந்தவண்ணமாக இருக்கிறது. அநேகர் என்னிடத்தில் ஃபோன் பண்ணி கதறி அழுது சொல்லுகிறார்கள், ஐயா என்னுடைய கணவன் இப்பேற்பட்ட திருமணத்திற்கு அடுத்த உறவுக்குள்ளாய் இருக்கிறார்கள், என் மனைவி இப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கிக் கொண்டு இருக்கிறார்கள், எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்கும்போது நான் மிகவும் வேதனையோடு கதறி அழுது அவர்களுக்காக செபிக்கிறேன். It is a warning coming from the Holy Spirit. பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் இது வருகிறது. It is a warning coming from the Holy Spirit. இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக பரிசுத்த ஆவியினிடத்தில் உங்களுக்கு வருகிறது. The Lord is telling, கர்த்தர் சொல்லுகிறார், my son, என் மகனே, my daughter, என் மகளே, come out of that extramarital affairs. திருமணத்திற்கு அடுத்த தகாத அந்த பந்தத்திலிருந்து நீ வெளியே வா என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். I called you to be faithful to your husband, to your wife. நான் உன்னை உன் கணவனுக்கும் மனைவிக்கும் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று அழைத்தேன். Whatever the room you might have given to the devil, நீங்கள் எப்பேற்பட்ட இடத்தை பிசாசுக்கு உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்திருந்தாலும், maybe devil might have deceived you with that empty words, with that cunning ways. பிசாசானவன் உங்களை தந்திரமான வார்த்தையினாலே உங்களை பிடித்திருப்பான் என்றால், right now the voice of the Holy Spirit is coming and speaking to you. இப்போது உங்களுக்கு நேராக கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் உங்களுக்கு நேராக வருகிறது. Come out of that extramarital affairs. திருமணத்திற்கு அடுத்த தகாத பந்தத்துக்குள்ளிருந்து வெளியே வாருங்கள். Come back to your own wife or to your own husband. மீண்டுமாக உங்களுடைய சொந்த புருஷரிடத்திலும் சொந்த மனைவியிடத்திலும் திரும்புங்கள். Allow me to break these strategies, these tricks of the enemy in your life. உங்கள் வாழ்க்கையிலே பிசாசு போட்டு வைத்திருக்கதான இப்படிப்பட்ட சதி திட்டங்களை உடைப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள். Maybe today there is no transparency between you husband and wife. இன்றைக்கு கணவன் மனைவிக்குள்ளாக ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கிற காரியங்கள் இல்லாமல் இருக்கிறது. You live in the same house. நீங்கள் இருவரும் ஒரே வீட்டிலே வசித்தாலும், you eat in the same house. ஒரே வீட்டிலே நீங்கள் புசித்தாலும், you live in the same house. நீங்கள் ஒரே வீட்டிலே வாழ்ந்தாலும், but your mind is somewhere else. Your mind is absent. Only your body is there, but your mind is absent because you were hooked up with somebody else. நீங்கள் உங்கள் சரீர பிரகாரமாக உங்கள் வீட்டுக்குள்ளாக நீங்கள் இருந்தாலும் உங்கள் சிந்தையானது வேற எங்கோ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பிசாசானவன் உங்களை வஞ்சித்து அப்படியாய் மாற்றி வைத்திருக்கிறார். And God's anger is burning. தேவனுடைய கோபமானது பட்சிக்கிறது. He is seeing so much of lenience happening, so much things taking for the granted. The Lord is telling, கர்த்தர் சொல்லுகிறார், extramarital affairs, that is not the will and the plan of God. திருமணத்திற்கு அடுத்த பந்தமானது தேவனுடைய திட்டம் இல்லை, but rather maintaining that sanctification, that holiness, that love and care within your marriage, that is the will and the plan of Lord Jesus Christ. தேவனுடைய சித்தம் என்னவா இருக்குது என்றால் உங்கள் குடும்பத்திற்குள்ளாக சமாதானமும் சந்தோஷமும் பரிசுத்தமும் காணப்பட வேண்டியதே அவருடைய சித்தமா இருக்கிறது, அவருடைய திட்டமா இருக்கிறது. I can sense the voice of the Holy Spirit is reaching to every corner of the universe, and all those who are watching this program or this message, God is penetrating your heart. He's making you to repent. He's asking you to come back. He's asking you to come out from such sexual sins from your life. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இப்போது உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உலகத்திலே மூல முடுக்கிலே நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த செய்தியை பார்க்கிற உங்களோடு கூட கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயத்திலே அவர் துளை போட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்திற்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை. If husband is faithful and wife is unfaithful, கணவன் உண்மையாயிருந்து மனைவி உண்மை இல்லாமல் இருந்தால், Lord is telling,
come back and be faithful to your husband. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் மீண்டுமாக உண்மை உள்ளவர்களாய் உங்கள் கணவனுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்ல If அழைக்கிறார். you repent and if you are ready to come out, I will help you, I will forgive you, I will wipe away your sin, I will clean you, and I shall remember them no more. நீங்கள் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று விருப்பமுள்ளவராய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்வார், உங்களை மன்னிப்பார், மீண்டுமாக உங்கள் ஆதி நிலைக்கு கொண்டு வந்து உங்களை மன்னித்து மறுவாழ்வு கொடுக்கிறவராய் இருக்கிறார். And if wife is faithful and if husband is unfaithful, same thing the Lord says, come back to your wife. அப்படியே கர்த்தர் சொல்லுகிறார், மனைவியானவள் உண்மையாய் இருந்து கணவன் உண்மை இல்லாமல் இருந்தால் நீங்கள் மீண்டுமாக அந்த உறவுக்குள்ளாய் வர வேண்டும் என்று சொல்லி, because husband wife should live together, that is the marriage, that is the will of God, that is the plan of God. கணவனும் மனைவியும் ஒன்றாய் இணைந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான் தேவனுடைய சித்தம், அதுதான் திருமண வாழ்க்கை என்று தேவன் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். That is why marriage, so that you can share everything between both of you. அதுதான் திருமண பந்தம். பிரியமானவர்களே, கணவன் மனைவிக்குள்ளாக ஒருவருக்கு ஒருவர் உங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. You can love, you can care, share everything, and God will help you make a wonderful marriage. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் உண்மையாய் ஒன்றாக ஒருவருக்கு ஒரு பட்சமாய் இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை திருமண பந்தத்திற்குள்ளாக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Bless your people. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும். Bless your children. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும். Bless the people of God. தேவனுடைய ஜனங்களை ஆசீர்வதியும். All those who are watching and listening this message through Joy TV channel, through YouTube, YouTube or Joy TV, or through app, from whichever part of India and whichever part of the world, speak to them, minister to them, and touch them. ஆண்டவரே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஜாய் டிவி நேயர்களும் அல்லது யூடியூப் ஆப் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் இப்போது சந்திக்கிறதற்காகவும் தொடுகிறதற்காகவும் உமக்கு நன்றி. Lord, as you spoke and I have released this message to your people. ஆண்டவரே, நீர் சொல்லி இந்த செய்தியின் சத்தியத்தை உம்முடைய ஜனங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். Let it go and work in their life. இந்த சத்தியமானது சென்று அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Give you all the glory and the honor. உமக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். In Jesus' most precious name I pray. Amen. இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். So my dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, as you heard this prophetic message, நீங்கள் கேட்ட இந்த தீர்க்க தரிசன செய்தியின்படி that extramarital affair is not at all is the will and the plan of God. திருமணத்திற்கு அடுத்த தகாத உறவு என்பது தேவனுடைய சித்தமே அல்ல. But the will of God is your sanctification and the love and care inside your marriage. தேவனுடைய சித்தம் என்னவென்றால் உங்கள் திருமணத்திற்குள்ளாக இருக்கிற அன்பும் பராமரிப்புமே ஆகும். So if you are listening to this message, நீங்கள் இந்த செய்தியை கேட்பீர்கள் என்றால், may the Lord open your eyes and speak to you so that you will get your deliverance and you will be able to come back to your own family life. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்றால் நீங்கள் மீண்டுமாக மனம் திரும்பி உங்களுடைய காரியத்திற்குள்ளாக வந்து அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். Allow God to speak and work in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்படுவதற்கு அவருக்கு அனுமதி கொடுங்கள். Amen. May the good Lord bless you in abundance. தேவன் தாமே உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. Amen. God bless you. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசி கால தீர்க்க தரிசன ஊழியங்கள். தேசத்தில் கடைசி கால எழுப்புதலை கொண்டு வருவது உமது மகிமையை எனக்கு காட்டும் மாநாடு, சென்னை 2024. வருகிற செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் லிவிங் காட் சர்ச், எண் 283, MSK சாலை, ஆலந்தூர், சென்னை 16. தீர்க்க தரிசன செய்தியை வழங்கி உங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றவர்கள் ப்ரோஃபட் டேனியல் பெனட். What a danger
dangerous time we are living in. எவ்வளவு அபாயமான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். What a serious time we are living in. எவ்வளவு முக்கியமான ஒரு நேரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். You and I cannot play with the God of universe. முழு உலகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தரோடு கூட நாம் விளையாட முடியாது பிரியமானவர்களே. மற்றும் சென்னையில் தேவனின் அன்பு ஊழியங்களின் ஸ்தாபகர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க உலக பிரகாரமான அழகும் கலரும் சில மாதங்கள் சில வருஷங்கள், வயசானதுக்கு அப்புறம் பாருங்க, அந்த காலத்துல அப்படியே ஓன்னு இருந்த பயங்கர அழகா அப்படி பியூட்டி கியூனா இருந்தவங்க எல்லாம் ஒரு வயசானதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தோல் சுருங்கிரும், சரீரத்தில் அப்படியே உடம்பு குறைஞ்சிரும். அந்த அழகு நிரந்தரமானதல்ல, ஆனால் உள்ளழகு என்றும் நிரந்தரமானது. பதிவு கட்டணம் ரூபாய் 200 மட்டுமே. மதிய உணவும் தேநீரும் வழங்கப்படும். அரிய சந்தர்ப்பம், நழுவப்படாதீர்கள். இந்த கூட்டத்தில் பங்கு பெற்று தேவ ஆலோசனைகளையும் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் பெற்றுச் செல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9345233393 மற்றும் 9513888370 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள்.